Hello everyone, welcome to our channel. Today cooking videoல which cutlet எப்படி செய்யறதுங்கறத பத்தி பாப்போம். ஈவினிங் டைம்ல நீங்க இத ஸ்நாக்ஸா செஞ்சு சாப்பிடலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கட்லெட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், கேரட், பீன்ஸ், கோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கும் பட்டாணியையும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்காக லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. வெஜிடபிள்ஸ் வெந்ததும் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் எல்லா வெஜிடபிள்ஸும் இருக்கிறதுனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா வெஜிடபிள்ஸ் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் இது ஹெல்த்தியாக இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் உள்ள காய்கறியெல்லாம் நல்லா மசிகிறதுக்காக ஒரு டம்ளர் எடுத்து நல்லா அதை மசிச்சு விட்டுக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம் மேலே. இதையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள்ஸை கொஞ்சம் ஆறுனதும் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதாவை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த வெஜிடபிள்ஸை எடுத்து உங்களுக்கு தேவையான ஷேப்க்கு செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே அந்த பிரெட் க்ரம்ஸில் அதை பரட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன் சைடு லைட்டாக ஃப்ரை ஆனதும் இப்போது இன்னொரு பக்கம் பரட்டி விட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான வெஜ் கட்லெட் ரெடி. இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். சில்ட்ரன்ஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கட்லெட்டுக்கு டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.